நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சூப்பரான ஏஜென்சியை பற்றின தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு தகவல்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஒரு கரெக்டான லைசன்ஸ்டு ஏஜென்சினா எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக சிங்கப்பூரில் எஸ்பாஸ் இபாஸ்லாம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுறதுனால ஒருத்தவங்களோட லைஃபே மாறும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது நம்ம சேனலில் சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த வீடியோ பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துக்குவீங்க. அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் அது சம்மந்தமாக வந்து ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது மூலமாக அந்த வேலையை முடிப்பீங்க, அப்படி தான். ஆனால் நம்ம சேனலை ஃபுல்லாக பார்க்குறது மூலமாக உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியான சம்பளத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் 5000 10,000 மாதம் இப்போ ஒரு 10,000 15,000 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வெளிநாடு போகிறப்ப அது அப்படியே வந்து 70,000 80,000 அப்படி 1 மடங்கு 2 மடங்கு இல்லை 4 மடங்கு 5 மடங்கு அதிகமாகும். அதே மாதிரி இப்போ ஒரு ஏஜென்சி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிநாடு போகிறதுக்காக நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம வீடியோவை பார்க்குறதுனால ஸோ அவங்க ஒரிஜினலான ஏஜென்சியா டூப்ளிகேட்டான ஏஜென்சியா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சேனலை பார்க்குறதுனால உங்களோட லைஃபே மாறிடும் அப்படின்னா வந்து 100% உண்மை தான். நிறைய பேர் வந்து நம்ம அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்லபடியாக வந்து வெளிநாடு போயிட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்பில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம சேனலை பார்த்தா உங்கள் லைஃபே நல்ல நிலைமைக்கு சேஞ்ச் ஆகும், டேர்ன் ஆகும். அப்படின்றப்ப நீங்கள் பொறுமையாக நம்ம சேனலை பார்க்குறதுல எந்த தப்புமே கிடையாது. நம்ம சேனலில் வந்து இது இப்போ போடுற வீடியோஸாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாருங்கள் போய். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணணுன்றது எல்லாமே தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு எப்படி வந்து நம்ம ஒருத்தங்க அப்ளை பண்ணியிருக்காங்களா, அவங்க உண்மை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்க வீடியோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், சிங்கப்பூரில் என்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். யாருன்னே தெரியாதவங்க உங்களுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா, அதை கேன்சல் பண்ணணுமா, நமக்கு அதுக்கும் வீடியோ போட்டிருக்கோம். எம்ஓஎம்க்கு சிங்கப்பூருக்கு எப்படி மெயில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி எல்லா தகவலுமே A to Z கொடுக்கறது மட்டும் இல்லாமல் லைசன்ஸ்டு ஏஜென்சியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறோம், அவங்க எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறப்ப வந்து அது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட லைஃபே சேஞ்ச் ஆகிடும். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க இந்த வீடியோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் எப்படியாவது நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வந்துடணும். அதாவது கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பீங்க, லைஃப்பில் கஷ்டப்படாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. நிறையா அடிபட்டிருப்பீங்க, 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்குள்ளார ஒரு கனவு இருக்கும், நம்ம லைஃப்பில் எப்படியாவது ஜெயிச்சிடணும், நம்ம அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் தங்கச்சி எப்படி கட்டி கொடுக்கணும், நம்ம லைஃப்பில் 4 பேர் மதிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க, ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீங்க. அதுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். வெளிநாடு போகிற எல்லாருமே ஜெயிச்சிடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. வெளிநாடு போகிற எல்லாமே ஜெயிக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கரெக்டாக போகணும். நேற்று எனக்கு ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. எப்படின்னா, அவர் எதுவுமே பண்ணல, என்கிட்ட பெருசாலாம் கான்டாக்டும் பண்ண கிடையாது. அவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம வீடியோவை பார்த்துருக்காரு. கிட்டத்தட்ட அவர் வெளிநாடு போய் 2 வருஷம் ஆக போகுது. நம்ம வீடியோ பார்த்துருக்காரு, ஏஜென்சிக்கு டெஸ்ட் அடிக்கிற சென்டருக்கு டேரெக்டாக போயிருக்காரு, டெஸ்ட் அடிச்சிருக்காப்புல, நல்லபடியாக வந்து சிங்கப்பூரும் போயிட்டாப்புல. ஆனால் போன கம்பெனி சரியில்லாமல் இருந்திருக்கு. இருந்தாலும் போட்ட காசை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து கேப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கோர்ஸ் முடிச்சிருக்காப்புல. இப்போ வந்து கோர்ஸெல்லாம் முடிச்சுட்டேன், அடுத்த ஒரு நல்ல கம்பெனிக்கு போகிறேன், போட்ட காசை எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அடுத்தது என்ன கோர்ஸ் பண்ணலாங்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் கேட்கறதுக்காக நேற்று டெலகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறையா பேரோட லைஃப்பை வந்து நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்கிட்ட பேசணும் வைக்கணுன்றதுலாம் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், இல்லைனா டெலகிராம்லேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். நம்ம லைவில் வந்து நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து சண்டே எவ்ரி சண்டே நம்ம லைவ் வருவோம். அதுலேயே வந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கிளியர் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறையா பேர் லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தயவு செய்து உங்கள் லைஃப்லேயும் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா லைசன்ஸ்டு ஏஜென்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் நிறையா பேசுகிறதுக்கான சான்சஸ் கிடைச்சிது. ஸோ எப்படின்னா, ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சி எப்படி இயங்குறது, எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க குறிப்பாக என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட கூகுளில் போயிட்டு sgtamilan.com அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னாவோ, இல்லை sgtamilan ஜாப் வேகன்சின்னு போட்டிங்கன்னா வர முதல் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா நம்ம sgtamilanல வந்துட்டு போடுற ஜாப் வேகன்சி எல்லாமே வந்திருக்கும். அந்த ஜாப் வேகன்சி எல்லாமே லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக தான் வந்து வர்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம். என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமார்ட்
டிமார்ட் ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு வேகன்சி போட்டிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்பாஸ் இபாஸில் போனால் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து கேட்பாங்கன்றது ஓரளவுக்கு நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும், மார்க்கெட் ப்ரைஸ் தெரியும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கேட்பாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதிலிருந்து ஆஃப் த அமௌண்ட் தான் அவங்க கேட்குறாங்க. அதாவது ஒரு பிசிஎம் பர்மிட்டில் போகிற அமௌண்ட்டுக்கு ஒரு இபாஸ் வேகன்சிக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ஏஜென்சியுமே நம்மளே நிறைய லைசன்ஸ்டு ஏஜென்சியோட டைப் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்துட்டு இந்த அமௌண்ட் தான் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிகமான அமௌண்ட்டு கேட்குறவங்க இருக்காங்க. அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. ஆனால் இவங்க அதுலேயும் பாதி அமௌண்ட் தான் கேட்குறாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்க ஒரு சேவை அடிப்படையில் வந்து நாங்கள் பண்ணுறோம், அதனால கேட்குறோம், எங்களுக்கும் மேன் பவர் நிறையா தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சூப்பர் ஜாப் அது. அதுக்கு வந்துட்டு ஆஃப் த அமௌண்ட் தான் கேட்டாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இது மட்டும் அவங்க பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போனதுக்கப்புறமேட்டு எம்ப்ளாயர் உங்களை வேணான்னு சொல்லிடுறாங்க அப்படின்னா உங்களை திருப்பி அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அங்கேயே வேறு கம்பெனி ஃபைன் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு கம்பெனி ஃபைன் பண்ணி கொடுத்து உங்களை மாற்றுறாங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா அவங்க எந்த சார்ஜும் வாங்குறது கிடையாது. அதே மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி வர்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ அதே இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்து திருப்பி வந்திருக்காரு. அங்கே அதாவது எம்ப்ளாயர் சைடில் வந்து இவர் என்னென்னா ஒர்க்கு தெரியும்னு சொல்லி போகிறாரு. ஆனால் அவங்க ஒர்க்கு அவருக்கு தெரியலை. ஸோ திருப்பி அனுப்பிடுறாங்க. திருப்பி அனுப்பணுன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட நாள் வேலை பார்த்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்து அவர் சம்பாரிச்சிட்டு வந்துட்டார். ஆனால் இவங்க வாங்கின அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது வாங்கின அமௌண்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் வந்து எல்லா ஏஜென்சியும் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா வந்து கொஸ்டின் மார்க் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு சில லைசன்ஸ்டு ஏஜென்சி லைசன்ஸ் வச்சுருக்கவங்களே வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அமௌண்ட்டை திருப்பி ரிட்டர்ன் பண்ண மாட்டேன்றாங்க. அதிகமான அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுறாங்க கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட்லேயே வந்துட்டு நான் நிறையா பேர் நம்மள்ட்ட சொல்லி நான் வந்து கேட்டிருக்கேன். ஆனால் இவங்க இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவங்கள்ட்ட நான் நிறையா பேசினேன். அவங்க நிறையா ஜாப் வேகன்சியும் போட்டுட்ருக்காங்க. இந்த ஜாப் வேகன்சி எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்லேயும் போடுறோம், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் போடுறோம், நம்ம டெலகிராம்லேயும் போடுறோம். இது எல்லாத்தோட லிங்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதிகமாக வந்து இவங்க எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் ஃபீல்டில் தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குக்கிங் ஃபீல்டில் தெரிஞ்சவங்க நிறைய பேர் போகலாம். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீல்ட்லையுமே அவங்க எடுக்கிறாங்க. இவங்க இபாஸே வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸு கொடுக்குறாங்கன்னா நான் பிசிஎம் பர்மிட் இதெல்லாம் எவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்க. நான் இவங்கள்ட்ட ஆர்டர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவங்க நமக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ரீசெண்டாக வந்து இப்போ நம்ம ஒரு ஜாப் வேகன்சி போட்டிருந்தோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கம்மியான ப்ரைஸ், யாருமே கெஸ்ஸே பண்ண முடியாது, அவ்வளோ கம்மியான ப்ரைஸு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அவங்க சொல்கிற இயர் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும், குவாலிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்றாங்க. 2 பேருக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணியும் கொடுத்துட்டாங்க, கம்மி ப்ரைஸில் அவங்க வேலையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இபாஸுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி மாதக்கணக்கில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக சரியான முறையில் நாங்கள் அப்ளை பண்ணுவோம், அப்ளை பண்ணால் கரெக்டாக 5ஆவது நாள் நைட்டு 12 மணிக்கு வந்துட்டு எங்கள் அப்ரூவல் வந்துடும். நம்ம செக் பண்ணால் ஒன்று அப்ரூவலாக இருக்கும், இல்லைனா ரிஜெக்ஷனாக இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று இருக்கும். ரிஜெக்ஷனுக்கான என்ன காரணம் அப்படின்றதே பார்த்துருவோம். ஆனால் இது வரைக்கும் போட்டு கொடுத்து நான் 2 பேருக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டாக்குமெண்ட்டை டேரெக்டாகவே நான் அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன். அவங்களே டேரெக்டாக பேசிக்குவாங்க கூட, இடையில வந்து நம்மளாம் போகிறதே கிடையாது. ஸோ அது மாதிரி 2 பேருக்கு ஐபி எடுத்து கொடுத்துட்டாங்க இபாஸில். அதுவும் இபாஸில் எடுத்து கொடுத்து அந்த பசங்க வந்து ஒருத்தர் வந்து டிக்கெட் போட்டாச்சு, இன்னொருத்தருக்கு நான் டிக்கெட் டேட் சொல்லாமல் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணல, டிக்கெட் டேட் தெரியாமல் இருக்குது. ₹1 கூட காசு வாங்கல, அதுதான் மிகப்பெரிய விஷயமே. இது வரைக்குமே ஐபி வந்துருச்சு, டிக்கெட் டேட்டு சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னும் ₹1 கூட அமௌண்ட் வாங்கலை. அதே மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமௌண்ட் வாங்காமல் தான் அப்ளை பண்ணுறாங்க. ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள்ட்ட இருந்து அமௌண்ட்டு கேட்க மாட்டாங்க, ₹1 கூட காசும் கேட்கறது கிடையாது. நிறைய பேர் வந்து அட்வான்ஸும் வாங்கிக்கிட்டு அப்ளை பண்ணதுக்கப்புறமேட்டு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா அதுக்கும் ஒரு அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஏஜென்சி வந்து இது மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவ்வளோ அருமையாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிரா என்டர்பிரைசஸ் தான். அந்த அதிரா என்டர்பிரைசஸோட பாஸோட வந்து நம்ம இன்டர்வியூ போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு கேட்டால் சரியாக அவங்க ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அதிரா என்டர்பிரைசஸ் நம்பரும் கொடுக்குறேன், எஸ்ஜி தமிழோட நம்பரும் கொடுக்குறேன். அதிரா என்டர்பிரைசஸில் இப்போ புதுசாக வந்து அந்த கம்ப்யூட்டரே வந்து காலை ஆன்சர் பண்ணி டைவெர்ட் பண்ணுற மாதிரிலாம் வந்து நிறையா வந்து புதுசாக ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் அந்த தவறு நடக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த பாஸே வந்து நம்மள்ட்ட சொன்னார். ஸோ அதிரா என்டர்பிரைசஸோட நம்பரும் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி என்ன டாக்குமெண்ட்ஸ், என்ன வேலை எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு அவங்கள கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அவங்க சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எஸ்டி தமிழ் டீம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவங்க டாக்குமெண்ட்டையோ இல்லை மெசேஜோ அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த 2 பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்ஜி தமிழ் டீம்லேருந்தே வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் அனுப்பி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்புமே வந்து நம்ம சைடில் இருந்தும் பண்ணிட்டு தான் இருக்கும். இவ்வளோ சூப்பரான ஏஜென்சியில் அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கண்டிப்பாக நான் உறுதியாக
உறுதியாக அடித்து சொல்லுவேன், தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஏஜென்சியுமே வந்து இவ்வளோ கம்மி ப்ரைஸில் பண்ணலை. இவங்க வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க. இ பாஸுக்கு இந்த ப்ரைஸ் வேறு எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன வேலை வேணும், உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு எஸ்பாஸ் இ பாஸுக்கு வந்துட்டு ஆர்எம்ஐயும் தேவைப்படுது. நம்ம சைடில் இருந்து ஆர்எம்ஐயும் எடுத்து கொடுப்போம். இந்த சான்ஸை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு sgtamil.com வெப்சைட்டில் போய் பாருங்கள். அதில் வந்து அப்டேட்ஸ் வர்றதை என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கனவுகளை உங்களால் சேஸ் பண்ண முடியும். தயவுசெய்து வந்து டிலே பண்ணாதீங்க, இமீடியட்டாக மூவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.